நிறைய பேர் மொட்டை மாடி தோட்டத்தை பத்தி தான் பேசுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு பால்கனி தோட்டத்தை பத்தி பேச வந்திருக்கேன். நீங்க சிட்டில இருக்கீங்களா, அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், டசன்ட் மேட்டர். நிறைய பேர் கிராமத்துல வளர்ந்துருக்கலாம், அதனால தோட்டம் வைக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கலாம். உங்கள ஒருத்தங்க தான் எங்க அம்மா. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல நிறைய தொட்டிலாம் வச்சு சில விதைகள்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க என்னென்ன போட்டிருக்காங்க, அதை எப்படி அவங்க வளர்த்தாங்க, அதை எப்படி அறுவடை செஞ்சாங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோ. நாங்கள் கர்நாடகாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம். சுற்றி இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பால்கனி தோட்டம் செட்டப் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன செடி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆலோவேரா தான். இதோட யூசஸ் எல்லாருக்கும் மோஸ்ட்லி நல்லா தெரியும். இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பிசிஓஸ் இருக்கிறவங்கலாம் இதோட ஜெல்லை க்ளீன் பண்ணி இதை 7 times வாஷ் பண்ணிவிட்டு இதை வெறும் வயிற்றில் அப்படியே சாப்பிட்லாம். இல்லை அப்படியே சாப்பிட கஷ்டப்படுறவங்க மோரோட போட்டு அடிச்சும் குடிக்கலாம். அப்புறம் இதை ஹேர் பேக்குக்கும் யூஸ் பண்ணலாம். செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ அதெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் நல்லா டென்ஸாக வரும். அடுத்து என்ன தக்காளி கீரை. இது மவுத் அல்சர், ஸ்டொமக் அல்சர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் யாருக்காவது மவுத் அல்சர் இருந்துச்சுன்னா இதில் ஒரு 4 இலை எடுத்து வாயில் போட்டாங்கன்னாவே அன்றைக்கே அவங்களுக்கு கியூர் தெரியறதை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஒரு 7-8 செடி வச்சிருக்கிறதுனால இதில் சாம்பாரும் செய்வோம், பொரியல். அடுத்து தக்காளி செடி வளர்ந்துருக்கு. இது நாங்களாக பிளான் பண்ணி வைக்கல. வேஸ்ட்டு தக்காளி ஒன்று தொட்டியில் போட்டு அது தானாக வளர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வளர்ந்ததுல நாங்கள் ஒரு 3 கிலோ கிட்ட இது வரைக்கும் அறுவடை பண்ணியிருக்கோம். வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ வளர்ந்துருக்குன்ட்டு. இது இங்கே ஒரு கொத்து வளர்ந்துருக்கு. நான் உங்களுக்கு முதல்ல காட்டினது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வைக்கணும்னா. அடுத்து புதினா. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நீங்கள் எந்த சீடுமே எதுவுமே வைக்க வேண்டாம். கடையில் வாங்கிட்டு வர அந்த புதினாவோட ஸ்டெம்மை மட்டும் எடுத்து நீங்கள் நட்டு வச்சிங்கனாவே போதும். இது தானாக வளர்ந்து வந்துடும். இது டீடாக்சிஃபையிங் ட்ரிங்க், அதாவது வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ்லாம் இதை நீங்கள் போடலாம். நல்ல வெயிட் லாஸ்க்கு இதை யூஸ். அப்புறம் அந்த தக்காளி செடி பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஒரு ரோ ஆஃப் ஆலோவேரா செடி வச்சுருக்கோம். அப்புறம் அந்த சைடு பீர்க்கங்காய் இப்போ தான் நட்டு வச்சோம், வளர்ந்து வந்திருக்கு. இது பப்பாயா இப்போ தான் வச்சுருக்கோம். வளருமா இல்லையான்னு பார்த்தா தான் தெரியும். அப்புறம் இந்த பப்பாயா செடிக்கு பக்கத்துலேயே பிரண்டை வச்சுருக்கோம். இது ரொம்ப அதிகமாக வளர்ந்துருந்துச்சு. எங்கள் அம்மா அதெல்லாம் கட் பண்ணி சட்னி செஞ்சுட்டாங்க. இப்போ புதுசாக இது திருப்பியும் வளர்ந்துருக்கு. இது ரொம்ப நல்லது டைஜஷனுக்கெலாம். இது நம்ம போன்ஸையும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும், அதுக்கும் நல்லது. வளங்க உங்களால் முடிஞ்சா. அடுத்து ரோஸ் தான். எனக்கு ரொம்ப ஆசை ரோஸ் வளர்க்கணுன்ட்டு. எங்கள் அம்மா எதுவுமே நமக்கு சமையலுக்கு யூஸ் இல்லாததெல்லாம் வளர்க்க விட மாட்டாங்க. இது ரொம்ப நாள் கேட்டு வாங்கினது. இதுவும் ரோஸ்னா கூட பன்னீர் ரோஸ் வளர்ன்னு சொன்னாங்க. இங்கே எல்லாம் தேடி பார்த்து கிடைக்கல. அப்புறம் இது ஒரு 2 வாரம் கழித்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. 3 மொட்டு வந்திருக்கு. என்னதான் நான் ரோஸுக்குனே ஒரு தொட்டி கொண்டு வச்சாலுமே அதுலேயும் நான் ஏதாவது யூஸ்ஃபுல்லான செடி வைப்பேன், எனக்கு பிடிச்சது வைப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வெண்டைக்காய் செடி நடுவில் வச்சுருக்காங்க. ஒரு 3 சைடு சுற்றி ரோஸ் செடி சுற்றி வெண்டைக்காய் செடி வச்சுருக்காங்க. அப்புறம் இதுவும் வெண்டைக்காய் செடி தான். இங்கேயும் வெண்டைக்காய் தான் போட்டிருக்காங்க. இன்னொரு தொட்டி இருக்குது. இதில் சொரக்காய் நாங்கள் 2 தொட்டியில் போட்டிருக்கோம். இப்போ தான் வளர்ந்து வந்திருக்கு. நாங்கள் அடுத்து இது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத. முன்னாடி வெந்தயக்கீரை வச்சுருந்தோம். வெந்தயக்கீரைலாம் அறுவடை செஞ்சு அதிலலாம் சாம்பார் வச்சாச்சு. இப்போது எம்டியாக தான் இருக்குது. அடுத்து என்ன வைக்கலாம்னு எங்கள் அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைசியாக முடக்கற்றான் கீரை. இது முடக்கு அற்றான், அதாவது மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் நீக்கும். இது நாங்கள் தோசை மாவுலலாம் அரைச்சி யூஸ் பண்ணுவோம். இல்லைனா ஹேர் பேக் கூட போடுவோம். அது பொடுகு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ஒரே ஒரு செடி வச்சிங்கனாவே போதும். இந்த மாதிரி அதில் சீட்ஸ் வரும். அந்த சீட்ஸை நீங்கள் தொட்டியில் தூக்கி போட்டிங்கன்னா திருப்பியும் அது இன்னொரு செடியாக முளைச்சி வந்துடும். இதோ இங்கே ஒரு விதை இருக்கு, இங்கே விதை, இதோ இங்கே விதை இருக்கு. இந்த மாதிரி விதைகளை நீங்கள் எடுத்து தொட்டியில் போட்டாவே போதும், அது செடியாக முளைச்சி வந்துடும். இது ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் நீங்களும் வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு இடம் நம்ம மாடி தோட்டம் அப்புறம் பால்கனி தோட்டம்லாம் வைக்கிறதுனால என்ன யூஸ்னா, ஃப்ரெஷ்ஷாக மணத்தக்காளி கீரை, ஆலோவேரா, முடக்கற்றான், புதினா இதெல்லாம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக கிடைக்குது. அப்படியே நம்ம அதை மிஸ் அவுட் பண்ணோம். கோ ஃபார் இட். எல்லாருக்கும் அவங்க அம்மா கிட்ட இருந்து பிடிச்சது ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி எங்கள் அம்மா கிட்ட இருந்து பிடிச்சு நான் செய்யணும்னு ஆசைப்படுறது இந்த கார்டனிங் ஹேபிட் தான். இந்த மாதிரி உங்கள் அம்மா கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அது ஒரு குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹாபியாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அது உங்கள் அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.